கரூர் தான்தோன்றிமலை நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு காலாவதியான மருந்து கொடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதுகுறித்த ஒரு முக்கிய செய்தியானது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். டானிக்கை அளவிற்கு அதிகமாக கொடுத்ததால் குழந்தை பாதிக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி மாநகர் நல அலுவலர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக கரூர் மாவட்ட ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வருபவர் தமிழரசன். இவரது துளிர் ஆதிரன் என்ற 2.5 மாத குழந்தைக்கு கடந்த புதன்கிழமை கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாந்தோணிமலை நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழக்கம் போல தடுப்பூசி போட சென்றுள்ளார். குழந்தை காய்ச்சல் வராமல் இருக்க பாராசிட்டமல் டானிக் மருந்தானது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர் கொடுத்து அனுப்பியுள்ளார். வீட்டிற்கு சென்ற காவலர் குடும்பத்தினர் குழந்தைக்கு காய்ச்சல் இருந்ததால் கடந்த 11ஆம் தேதி அன்று குழந்தைக்கு பாராசிட்டமல் டானிக் கொடுத்துள்ளனர். இதனால் குழந்தையின் உதட்டில் வீக்கம் ஏற்பட்டு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்று இரவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். குறிப்பாக காலாவதியான பாராசிட்டமல் சிரப் கொடுத்ததால் தான் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதனை மாநகராட்சி நகர அலுவலர் கௌரி சரவணன் மறுத்துள்ளார். குற்றச்சாட்டு முழுவதும் பொய் என்றும் குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக டானிக் கொடுத்ததால் தான் ஒவ்வாமை ஏற்பட்டதாகவும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது குழந்தை நன்றாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.